ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன எபிசோடோட கடைசியில் வந்து ஒரு ஆண்ட் மாஸ்டரும் ஒரு ஐலாண்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். அந்த கரை ஒதுங்கின ஐலாண்டுக்குள்ள ரெண்டு அண்டர்ஸ் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. டேய், இந்த இடத்துலலாம் பீச் எல்லாம் அவ்வளோ வராது, அமைதியான பிளேஸ் தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டுல அந்த அளவுக்கு பீச்சஸ் வராதுரா. அதனால நம்மளை பொறுத்தவரைக்கும் அண்டர் சொல்லிக்க இந்த இடத்துல நம்ம தான் இருக்கும். நம்ம கூட இருக்கிற அந்த பையனும் மிஸ்டர் நோக்காவா அங்க கொஞ்சம் நோக்குங்க. அவனும் பார்க்க என்னடா இது எவனோ ஒருத்தன் நடந்து வந்துங்கிற பார்க்க கரப்பாம்பூச்சியாட்ட இருக்க தூரத்துல இருந்து பார்க்கவே அது ஏதோ பர்சனா இல்ல வேற எதுவும் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஆண்ட் பீச் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்ப டிமன் கேஸ்ல காமிக்க அந்த இடத்துல ஹீரோவும் தன்னுடைய இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி அதிகப்படியான டிமென்ஷன் நிறைய கொண்டுட்டான். அது மட்டும் இல்லாம அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் லெவலும் கொஞ்சம் அதிகரிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே இப்போ எனக்கு லெவல் அப் ஆனதுனால என்னுடைய சோல்ஜர்ஸை வந்து ஒரு குரூப்பா பிரிச்சு தனித்தனியா உங்களுக்கு கமெண்ட் கொடுக்க முடியுமா, அவங்களால தனியாவே செயல்பட முடியுது. அதனால உங்க எல்லாரும் நான் இப்போ தனித்தனியா பிரிக்க போறேன். மொத்தமா இந்த இடத்துல 6 குரூப் இருக்க போறீங்க. அதுல டீம் டஸ்க், அப்புறம் டீம் ஈகிரிஸ், அப்புறம் டீம் அயன், அப்புறம் டீம் டேங்க், ஹை ஆர்கோரிய டீம் பி, அப்புறம் ஐ ஆர்கோரிய டீம் ஏ. மொத்தமா 6 குரூப் இருக்கீங்களா? உங்களுக்கு 2 விதமான டாஸ்க் இந்த இடத்துல. ஒன்னு, நீங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு இந்த இடத்துல இருக்க நம்மளுடைய எனிமிஸ் எல்லாரையும் நீங்க போட்டு தள்ளணும். ரெண்டாவது, அப்படி பண்ண எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் முடிச்ச பிறகு என்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம கூடவே அந்த நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக வேண்டிய தேவையான அந்த பர்மிட்டையும் நீங்க கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல கிளம்புங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்ப ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் அதே இடத்துல அவனும் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இந்த இடத்துல எந்த டீமன்ஸ் வந்து என்னுடைய ஷேடோ ஆர்மியை வந்து அழிச்சதுன்றத அவங்களை எதிர்க்கிறதுக்கு மட்டுமே இப்போ தனியா பிளான் போடுறான். டீம் பி அண்ட் டிகிரிஸோட குரூப் வந்து பேக் டு பேக் லாஸ் ஆயிட்டாங்க. அப்பனா கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க ஏதோ ஒரு டீமன் வந்து இந்த ஃப்ளோர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுதான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். பட் இருந்தாலும் எப்படி அமைதியா இருக்குங்க. டஸ்க் டீம் வந்து நல்லாவே பண்ணாங்க. அப்படின்னு அடுத்தது ஏகிரிஸோட டீமும் ஊத்திக்கிச்சு. ஹையார்க்கு ஏ டீமும் அவங்கள தோத்துட்டாங்க. அப்பனா இந்த இடத்துல ஈகிரிஸ் போன டீமும் அந்த ஹையார்க்கு ஏ டீமும் பயங்கரமான ஆப்பனன்ஸை சந்தித்திருக்காங்க. ஆனா டஸ்க்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. அதனாலதான் அவன் இன்னமும் இருக்கான். என்னோட பக்கம் இருந்தாலுமே அந்த டீம் வி வந்து சமாளிச்சுதான் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்னுடைய ஆப்பனட் நானே சூஸ் பண்ணி போறேன். என்னுடைய அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டேங்கோடைய டீம் கூட ஹீரோவும் அந்த இருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் டேங்கோடைய டீம் வந்து முன்னோக்கி அனுப்பி வச்சுட்டு இப்போ இன்னொரு பக்கம் தன்னுடைய ஸ்டெல்த் எபிலிட்டி பயன்படுத்தி மறைஞ்சிருக்கேன். அப்ப பார்த்தா அந்த இடத்துல டீமன்ஸோட கூட்டமும் வேட்டையாடி சமூகம் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துல டீமன் நோபுலும் கூடவே 3 டீமன் நைட்ஸும் இருக்குது. பக்கம் டேங்கோட டீம் அந்த இடத்துல அதுங்களை பார்த்துட்டு சண்டை போட போக அந்த நைட்ஸ் எல்லாருமே இதுங்களை ஈஸியா போட்டு சொல்லுதுங்க. ஹீரோ இப்படிலாம் விட்டா வேலைக்கு ஆகாது, என்னோட பீஸ்டே சும்மா போட்டு நோக்கிட்டு இருக்காங்க, இவனுக்கு நம்ம தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் இறங்கி உள்ள இறங்குறான். அதுக்கப்புறம் அந்த பார்த்து அந்த டீமன் நைட்டும் ஹீரோ வாட்ட பண்ணுவாரு. ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு அவனுக்கு ஒரே ஒரு போடு காலால அவனுக்கு தலையில சொல்லி வச்சு அதுக்கப்புறம் மற்ற டீமன்ஸ் ரெண்டும் இவன் அட்டாக் பண்ணுவாரு. அதுங்க நடுக்கிட்ட வந்து அடுத்த நிமிஷம் ஹீரோ தன்னுடைய பவரை பயன்படுத்தி அதுங்களை சொருகுறான். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த டீமன் நோபல் கிட்ட போக அது திடீர்னு அடடா என்ன இது, இந்த டீம் நம்மளை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுது, அப்பனா இதுகிட்ட இருந்து அந்த பவர் ரொம்ப கம்மியா இருக்குமா? அதுக்கப்புறம் ஹீரோவும் இதுதான் நமக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஹேய் எனக்கு நீ இப்ப பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அதுக்கிட்ட போய் டெரரா போய் கேட்க போறான். அதுவும் பயத்துல ஹீரோவை பார்த்து கண்ணா பின்னா நாட்டுக்கு பண்ண ஹீரோ அதெல்லாம் அசால்ட்டா தடுத்துட்டு என்ன இது கண்ணா பின்னா டார்கெட் பண்ணிட்டு இருக்கு என்னோட. பட் இருந்தாலுமே என்னோட வைட்டல் பாயிண்ட் தான் குறி வைக்கிறதாலுமே அதுக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல.